ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாருங்க மிஸ்டர் எஜுகேட்டர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், அன்னைக்கு விட்ட டாபிக் இது கண்டினியூ பண்ண போறேன். இன்னைக்கு வேற வாய் கொஞ்சம் ரொம்ப ரோலிங் ஆகுது. என்ன கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் a point due to the electric dipole. இந்த கான்செப்ட் இது வந்து 2026ல எக்ஸாம்ல கேட்டிருந்தான் பப்ளிக். இந்த கொஸ்டின் 5 மார்க், டைரக்ட் 5 மார்க் 2026ல கேட்டிருந்தான். ஓகே, இது வந்து இந்த வருஷம் கேட்பானா தெரியாது. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து இந்த வருஷம் கேட்டா அடுத்த வருஷம் 2027 கேட்பானா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு காஸ்லால இருந்து வர வாய்ப்பு இருக்கு. காஸ்லா படிச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு நான் இந்த கான்செப்ட் அப்படி விட்டு போறதா இல்ல, எடுத்துட்டு போறதா தான் வரேன். ஸோ வந்து இதை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட டயக்ராம நம்ம பார்த்துருவோமே. ஏற்கனவே வரைஞ்சு வச்சிட்டேன் டயக்ராம். இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்கு, ஒரு டைபோல். டைபோல் மீன்ஸ் என்ன, இப்போ ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட் டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதுக்கு வந்து இது வந்து ஏ அண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை மார்க் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஓடுக்கு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். இங்க ஓன்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து ஏல இருந்து ஓ உள்ள டிஸ்டன்ஸ் ஏ, இந்த ஓல இருந்து பி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பி. ஓகே, இங்க நம்ம ஓன்னு ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறோம். அதுல இருந்து டிஸ்டன்ஸ் ஓல இருந்து ஏ வந்து ஏல இருந்து ஓ வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ, ஓல இருந்து பி இருக்குன்னு டிஸ்டன்ஸ் ஸ்மால் பி. இப்போ வந்து இப்போ இந்த ஆங்கிள் ஒன்று இருக்குல்ல, இங்க இருந்து பின்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்து தூக்கின்னு வந்து அங்க வச்சிடுறோம். இங்க இருந்து இந்த டைபோல்ல இருந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இங்க கதையே. இப்போ இதுல இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். இது வந்து ஆறு, இது R1, இது R2. இங்க வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ். இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. டிஸ்டன்ஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. இது வந்து இங்க எல்லாம் நோட் பண்ணுங்க. இது ஒரு டீட்டானா, அப்போ இது ஆங்கிள் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது ஒன்னா ஒரு டயக்ராம் வரைய முடியல ஸ்ட்ரெயிட்டா. அதனால இது வந்து 180 டிகிரில இருக்குது. அப்போ இந்த டீட்டால இருந்து இதை மைனஸ் பண்ணல, அதனாலதான் 180 மைனஸ் டீட்டான்னு எழுதியிருக்கேன். குறிப்பா இந்த விஷயம், இந்த இந்த வீடியோல நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல போறேன்னா, ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கு. என்ன என்று கேட்டீங்கன்னா, எல்லாரும் அந்த 1/4/ε0 இருக்குல்ல, 1/4/ε0, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஈக்குவல் டு நம்ம கேனே போடலாம், தப்பு இல்லை. அதனால இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன், இது ஒவ்வொரு தடவையும் 1/4/ε0 டெரிவேஷன் எழுதுறது பதிலா கேன்னு சிம்பிளா போட்டு முடிச்சிட போறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரக்டா நம்ம டெரிவேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, டெரிவேஷன் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிச்சிடுறேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன், கன்வீனியன்ட்டா. ஓகே, இப்போ வந்து இதுதான் ஒழுங்கா டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதுக்கு டிஸ்டன்ஸ் ஓன்னு இருக்கு. அதுல ஒண்ணு, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. இதுல இருந்து வர டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு வச்சிருக்காங்க. இதுல இருந்து வெக்டார் ஃபார்ம்ல பிரிச்சு இது வந்து R1, இது வந்து R2ன்னு எடுத்திருக்காங்க. இது டீட்டா வென்றால் அப்ப இது வந்து 180 மைனஸ் டீட்டாவா தான் இருக்கும். ஸோ இது கிளியரா? இது கிளியர் ஆயிட்டீங்கன்னா இந்த டயக்ராம பொட்டன்ஷியல் அட் பி டியூ டு த சார்ஜ் இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சதுலேயே ஒரு இருக்கும். இதுதான் பிளஸ் கியூ 1/4/ε0 இந்த R1. ஏன்னா இது R1, ஏன்னா இங்க மைனஸ்ல வந்து 1/4/ε0 R2ன்னு இருக்கும், Q/R2. ஸோ வந்து நம்ம வந்து டோட்டல் தான் தேவை. ஸோ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணப்போ 1/4/ε0 வந்து காமனாக வெளியே தூக்கி போட்டுடுறோம். அப்போ மிச்சம் இருக்குது இந்த Q, அதான் Q/4/ε0. அதான் KQவை தூக்கி வெளியே போட்டுடுறோம். KQவை தூக்கி வெளியே போட்டோம்னா அப்போ வந்து 1/R1, இங்க வந்து 1/R2 மைனஸ், அது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். இங்க இந்த பாயிண்ட படிங்க, இதை நோட் பண்ணுங்க. R வந்து என்னடா அது நோட் அவசரம் இன்னும் இப்போ இருக்காது. இந்த R வந்து என்னைக்குமே ஏவோட ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா நீங்களே இங்க பாருங்களேன், டயக்ராம்லயே இருக்கும். இந்த ஏ வந்து டைபோலோட பாதி டிஸ்டன்ஸ் கரெக்டா. ஏன்னா வந்து ஏல இருந்து ஓன்ற டைபோல்ல நடுவுல இருக்கிற பாயிண்ட் தான் ஓ. அந்த டைபோல்லயே அந்த வந்து ஏன்றது ஓல இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்மால் ஏ. ஆனா அந்த ஆறு பாருங்களேன், பாயிண்ட் சார்ஜ் எங்கேயோ இருக்குன்னா அது வரைக்கும் அந்த ஆறு போகுது. அப்போ அப்போ நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஆறு தான் பெருசு ஏவோட. டயக்ராம்லயே ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படியே மேல வாங்க. இப்போ வந்து இங்க என்ன சொல்றேன்னா, லா ஆஃப் கொசைன் யூஸ் பண்ணி போடுறாங்க.
எழுதிடுறேன். பட் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் இது பப்ளிக்ல கேட்பானா தெரியாது. கேட்டா அதுவும் தெரியாது. ஏன் ப்ரெடிக்ஷன் படி என்னன்றால், படிங்கள். காஸ்ட்லா இருந்தா ஒழுங்கா படிங்க. ஏன்னா காஸ்ட்லா இனிமே எடுக்க போறேன். கொஞ்சம் டைம் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. பார்ப்போம். கண்டிப்பா நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுவேன். மிட்டம் வந்து தெரிஞ்சு இதுக்கம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைவ் கிளாஸஸ் வரும். முக்கியமா சொல்ல போனா வீடியோல சண்டே ஒவ்வொரு கிளாஸ் நான் வந்து ரீகால் கிளாஸ்னு வைப்பேன். அப்போ வந்து ஒரு சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து தரேன். நாம முடிக்கிறது இல்லையா அந்த கொஸ்டின்ஸை நீங்க நல்லா படிச்சுட்டு போனாலே எனக்கு தெரிஞ்சு பப்ளிக்ல கொஞ்சம் சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இனிமே ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்லாம் அப்படி இருக்கும். சரி இப்போ வந்து நான் கான்செப்டை சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். பை த கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பிஓபி, அதாவது இதுவும் இந்த இந்த பாயிண்ட் பிஓபி. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்து முடிகிறேன் லா ஆஃப் கொசைன் வச்சு. இப்போ வந்து ஆரிய சம்மந்தப்பட்டனால ஆர்1 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா அதான் ஃபார்முலா. ஸோ இங்கேருந்து நான் ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தேன்னா இங்கே ஒன்னுன்னு கிடையாது. 1/a² மைனஸ் இங்க ஆர் வருமா, கீழே இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் வருமா, இந்த ஆரும் இங்க இருக்க ஒரு ஆர் ஸ்கொயரை கேன்சல் ஆயிடும். அதனாலதான் இங்க வந்து 2a/rன்னு இருக்கு. ஓகேவா? அதாவது என்னன்னா நான் இதை மட்டும் எழுதுறேன் பாருங்களேன். ஐயோ, நான் இதை மட்டும் எழுதுறேன் பாருங்களேன். இது இந்த ஈக்குவேஷன் மட்டும் எப்படி வந்ததுன்னு. இங்க வந்து 2 சைலஸ் வச்சியும் போன் சப்போர்ட் பண்ண முடியும். 2RA காஸ் தீட்டா கீழே ஆர் ஸ்கொயர் தான் நம்ம காமனா வெளியே. அப்ப கீழே ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஒரு ஆரும் இந்த ஒரு ஆரும் கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது தான் அது அப்படி எழுதியிருக்காங்க டைரக்டா 2AR/cos தீட்டா. ஸோ இது வந்துடுச்சா. இங்க நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், இங்க படிச்சோம். சின்ஸ் இதோ இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, படிக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆறு தான் எப்பவுமே பெருசு ஏவோட. ஸோ வந்து இது நெக்லிஜ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து என்ன ஆகும், இந்த இந்த வேல்யூ நெக்லிஜ் ஆயிடும். ஸோ இந்த இந்த வேல்யூ வந்து போயிடும். கரெக்டா? அப்ப இந்த வேல்யூ வராதுனால அப்ப a²/r² போயிடுமா. அப்போ மிச்சம் இருக்கிறத வந்து r² அப்படியே தூக்கி எழுதுங்க. cos θ/r. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் கொண்டு போனா ரூட்டா மாறும். அந்த ரூட்டை தான் ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதலாமா மேல பவர்ல. அந்த மாதிரிதான் எழுதியிருக்காங்க. அது மாதிரி எழுதிட்டு இப்ப வந்து நம்ம நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல கிராவிடேஷன் லெசன்ல சால்வ் பண்ண போது டெப்த்தை வச்சு சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஹைட் டெப்த்னு சென்டர் ஆஃப் ஏதோ சம்திங் வர நான் போடுவேன். அதுல வந்து நம்ம பெர்னாலி தியரம் யூஸ் பண்ணியிருப்போம். பவர் எடுத்துட்டு வந்து உள்ள எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அதே கான்செப்டா இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கா. ஸோ வந்து 1/rன்னு கீழே எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கோங்களேன், பவர்ல மைனஸ் வந்துடும். இப்ப இதை உள்ள கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இந்த டூவும் இந்த பவர்ல இருக்கிற டூவும் மேல இருக்க டூவும் கேன்சல் ஆயிடும். உள்ள எடுத்துட்டு வந்தா 1/2 இன்டூ 2a/rன்னு கிடைக்குமா. இதோ எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஏ பக்கத்துல 1/r 1 மைனஸ் 1/2 இன்டூ 2a/rன்னு கிடைக்குமா. 2 கேன்சல் ஆயிடும். அப்படிதான் இது இந்த இந்த ஃபார்மேட் வரும். அப்பதான் வந்து பிளஸ்ன்னு கிடைக்கும். a/r cos θன்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம R1 கண்டுபிடிச்சிட்டோம். R2 கண்டுபிடிக்கணும்ல. சிமிலர்லி போட்டு R2 முடிக்கலாம். ஆனா வந்து அதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து R2ல போட போது இங்க வந்து R1ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வெறும் நம்ம தீட்டா இருக்கு. ஆனா இங்க வந்து 180 மைனஸ் தீட்டான்னு எடுக்கணும்ல. ஸோ அது இங்க அதே லா ஆஃப் கொசைன் போட்டு இப்போ 180 மைனஸ் தீட்டாவை எடுத்து போட்டீங்கன்னா இப்போ வந்து காஸ் ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். மைனஸ் காஸ் தீட்டாவா. அப்போ வந்து கெட் மைனஸ் காஸ் தீட்டா மீன்ஸ் அப்போ வந்து ஏற்கனவே ஃபார்முலால இங்க ஒரு மைனஸ் ஒன்னு இருக்கும். இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் தீட்டா கெட் பிளஸ் காஸ் தீட்டா. அப்போ வந்து இங்க காஸ் தீட்டா பிளஸ்ன்னு ஆயிடும். ஸோ வந்து அதே தான் இங்க a/r² வந்து இங்க பெருசா இருக்குனால நெக்லிஜ் பண்ணிடுவாங்க.
அப்படியே நீங்க சிமிலர்லி போட்டு முடிச்சிருங்க. சிமிலர்லி போட்டு போட்டீங்கன்னா அடுத்தது வந்து இந்த அடுத்தது வந்து ஆர் ஸ்கொயர்ங்கிறது ஸ்கொயர் இந்த சைடு வந்து ரூட்டா மாறும். ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதலாம் யூசிங் பைனாமியல் தியரம். அதே மாதிரி இந்த வந்து டிவைட்ல எழுதுங்க 1/r2. இந்த ஸ்டெப்ல என்ன 1/r2ன்னு எழுதிட்டு 1/r ஆஃப் 1 a cos θன்னு கிடைக்கும். cos θ/rன்னு கிடைக்கும். இப்போ 1 எழுதுனால மேல வந்து மேல வந்து மைனஸ் கிடைக்கும். மேல வந்து -1/2. அது பெர்னாலியை வந்துட்டு உள்ள எடுத்துருவாங்க. உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்போ வந்து இது மைனஸா மாறில இது நீங்க சிமிலர்லி கூட போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இங்க வந்து 1 + ar/cos θ இருக்கு. இங்க வந்து 1 - ar/cos θ ஆகுதுல. அதனால இது சிமிலர்லி போட்டு முடிச்சீங்கன்னா கூட ஈஸி தான். இப்ப என்ன இந்த ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம். இதுதான் அவங்க அவ்வளவு பெருசா எழுதி வச்சிருப்பாங்க. பட் அது போய் ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இல்ல என்னென்ன காமனா ஆகுதோ எல்லாம் தூக்கி வெளியே இது கியூ எடுத்து வெளியே போயிட்டீங்கன்னா இந்த Q/4 இருக்குமா 1/r அப்படியே வச்சுக்கோங்க. இங்க இந்த +1ம் இந்த -1ம் கேன்சல் ஆகும். அதான் +1 -1 0ன்னு ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது வந்து a. இங்க வந்து a இருக்கு. AQ இங்க Q இருக்கு. இங்க a இருக்கு. அடுத்தது என்ன cos θ. அதை எடுத்து அப்படியே எழுதணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் P = 2QAன்னு. அந்த அந்த கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனதால நம்ம Pன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ வந்து P cos θ V = P cos θ/r. இதுலயே நம்ம ஒரு சில கேஸ் இருக்கு. இப்போ வந்து R தான் பெருசா வேணாலும் இந்த P.R அதை எழுதினாலும் இப்போ ஃபார்முலா இதானா இப்போ வந்து cos θ வந்து எப்போ மேக்சிமமா இருக்கும்னா 0 அப்போ. ஏன்னா cos 0 வந்து 1 கரெக்டா. இந்த 3 கேஸ் நான் அண்டர்லைன் பண்றது மட்டும் எழுதுங்கண்ணே. θ = 0ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் இதே தான் வரும். ஏன்னா வந்து அப்போ வந்து cos θ மேக்சிமைஸ்ல இருக்குது. என்ன காஸ்ட் ஆங்கிள் வச்சு தான் எடுக்கணும். இதுவே θ வந்து 180ல போயிட்டா நெகட்டிவ்ல போயிடும். அதனால இங்க நல்லா நோட் பண்ணுங்க -1/4π P/r² இருக்கும். இதுவே 90 டிகிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா cos 90 = 0. ஓகே cos 90 = முட்டை 0. அதனாலதான் இதெல்லாம் 0. ஓகேவா கைஸ்? இதுக்கெல்லே இந்த டாபிக் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் டெரைவ் பண்ணலாம் வாங்க. டெரைவ் பண்ணாலும் ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சொன்னதுதான் அது அவங்க போட்டு காட்ட போறேன். மற்றபடி எதுவும் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாசிட்டிவ் Q = ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருப்போம் போலயே. இருங்க இதுல எழுதிப்போம். கரெக்ட். நோட் புக்ல எதுனா கரெக்டா இருக்கும் சொல்லுது. கரெக்ட். இதுல என்ன எழுதணும் நானு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா அது Q. அதுல வந்து 1/4 இது நான் என்ன சொன்னேன் கேன்னு எழுதிக்கிறேன்ட்டேன்னா ஈஸியா நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. K Q/R1 நெகட்டிவ் சார்ஜுக்கு அப்படியே K Q/R2. என்ன கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. கையெழுத்து மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே எழுதுறேன். இப்போ வந்து நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதனால V = K Q/R1. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு. ஏன்னா நெகட்டிவ் இது இருக்குல்ல. இங்க மைனஸ் தெளிவா எழுதிட்டுன்னு நினைக்கிறேன். மைனஸ் = அப்ப இங்க என்ன வரும் கையெழுத்தே சரியில்லை. ஸ்கூல் டேஸ்ல இருந்து நமக்கு வராது அதெல்லாம். V = K 1/Q/R1 -
Q by R2ன்னு கிடைக்குமா? ஏன்னா இங்க மைனஸ் இருக்கனால இங்க வந்துச்சா? இப்போ செகண்ட் ஸ்லைடுக்கு போலாம் வாங்க. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லா ஆஃப் கொசைன் யூஸ் பண்ணலாம். இப்போ லா ஆஃப் கொசைன் எடுத்து யூஸ் பண்ண போது ஏன் எழுத மாட்டேங்குது? இந்த இடத்துல லா ஆஃப் கொசைன் இப்போ வந்து R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA cos theta. இப்போ நம்ம R1க்கு பார்க்கறதுனால அது வெறும் தீட்டாவா இருக்கு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா R ஸ்கொயர் தூக்கி வெளியே எடுத்துடுறேன். R ஸ்கொயர் தூக்கி வெளியே எடுத்துட்டேன்னா இப்போ மிச்சம் இருக்குது என்ன இருக்கும்? நான் அதை இதெல்லாம் எழுத விரும்பல, அதனால நான் டைரக்டா எழுதிடுறேன். R ஸ்கொயர் தூக்கி வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ வந்து 1 ஆயிடுமா? இந்த ரீப்ளேஸ் பண்ணலாமா? பிளஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் எழுதலாமா? மைனஸ் 2 தெரிஞ்சு நான் ரொம்ப பெருசா எழுதுறதுனால எனக்கு இடம் பத்த மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஆர் ஸ்கொயர் தூக்கி வெளியே எடுத்துட்டேன். 1 ஆயிடும். 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2ஏ ஆர் பை 2ஏஆர் காஸ் தீட்டா. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து நிற்கும். இங்க வந்து நம்ம ஆர் தான் பெருசுன்னு சொல்றோம். ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு நெக்லிஜ் ஆயிடும். இது என்ன கிறுக்கி வச்சிருக்கேன்? ஓ மை காட், சம்திங் போன கிளாஸ் எடுத்துன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது நெக்லிஜ் ஆயிட்டானே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா. புரியுது? ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, பட் என் கைக்கு இதுதான் வருது, நான் என்ன பண்றது கைஸ்? மைனஸ் 2A காஸ் தீட்டா பை ஆர். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறும், கரெக்டா? R1 மைனஸ் 2A ஆர் காஸ் தீட்டா ரூட்டா மாறப்போது மேல 1/2ன்னு வந்துடும். 1/2 வந்துச்சுன்னா அப்ப நான் டிவைட் எடுத்து எழுதலாம். 1/R1 ஈக்குவல் டு 1/R ஆஃப் 1 மைனஸ் 2AR காஸ் தீட்டா மைனஸ் 1/2. அப்போ லாஸ்டா 1/R1 ஈக்குவல் டு 1/R ஆஃப் 1 பிளஸ் A/R காஸ் தீட்டான்னு கிடைக்கும், கரெக்டா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நான் சிமிலர்லி போட்டுருவேன் இந்த இடத்துல. சிமிலர்லி போட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் பாத்தீங்களா? அந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே இங்க காப்பி அடிச்சு, ஆனா அங்க மைனஸ் மட்டும் போட்டுருந்தோம். டெரிவேஷன் சிம்பிள். 1 மைனஸ் ஒன் பை R2 சிமிலர் டு R2ன்னு போட்டீங்க வச்சுங்களேன். 1/R 1 மைனஸ் A காஸ் தீட்டா பை R. இது வரைக்கும் எதுனாலே நம்ம தெரிஞ்சு மார்க் போட்டுரும், ஆன்சர் கீழே இருக்கு. பட் இங்க இதுக்கப்புறமா வந்து ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேஷன் 1யும் 2யும் கம்பைன் பண்ணும், அதாவது ஆட் பண்ணும். ஆட் பண்ணினா காமனான விஷயத்துல தூக்கி வெளியே எடுக்கணும். Q காமனான விஷயம் 4πε0. அதை நான் இப்படி எழுதாம நான் என்ன பண்றேன், KQன்னு எழுதி விட்டுறேன். அது இன்னும் சிம்பிள். KQன்னு எழுதுறீங்களேன். இப்போ வந்து 1/R காமன், அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுவேன், வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து பிளஸ் 1A/R காஸ் தீட்டான்னு இருக்கும். இடம் வேற பத்த மாட்டேங்குது, இடம் பற்றாக்குறை அதிகமா இருக்கு இந்த இடத்துல. வந்துடுச்சு. ஓகே ஃபைன். பை A காஸ் தீட்டா.
காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ இங்க வந்து மைனஸ் எடுத்துட்டு 1 பிளஸ் a by r cos தீட்டான்னு கிடைக்கும். +1 -1 will be get cancel. இடம் பத்தலை, அடுத்த ஸ்லைடுக்கு போக வேண்டும். இன்னும் ஒண்ணுதான் இருக்குது. ஃபைன். இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படியே கம்பைன் பண்ணி எழுத வேண்டியதான். v ஈக்குவல் டு பின்னுக்கு என்ன குறை நல்லா தானே எழுதுது, இங்க மட்டும் ஏன் எழுத மாட்டேங்குது? சூப்பர். v ஈக்குவல் டு அந்த k ஓட வேல்யூ எடுத்துட்டு 2aq by r ஸ்கொயர். ஐயோ, இப்போ வந்து என்ன ஆகும்? v ஈக்குவல் டு 1/4π. அதான் அந்த k ஓட வேல்யூ நான் kன்னு எழுதிடுறேன், ரொம்ப பெருசாகுது. நான் kன்னு எழுதிட்டு 2aq by r ஸ்கொயர் காஸ் தீட்டா. இப்போ நம்மளுக்கு தெரியும் p ஈக்குவல் டு 2qa அது ஏற்கனவே இருக்கு. ஸோ நான் ஐம் ரைட்டிங் தட் p k இன்டு p காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த கேஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இதோட இந்த டெரிவேஷனோட ஃபார்முலா இங்கயோட முடியுது. ஆக்சுவலி இந்த டைப்போல வச்சு நம்ம இந்த கான்செப்ட்ல வந்து இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதுதான் ஆக்சுவலான ஃபார்முலா. இப்போ இதுல வந்து ஒரு சில கேஸ் இருக்கு, 3 கேஸ் இருக்கு. நான் 3 கேஸ் இந்த மாதிரி எழுதுங்களேன். கேஸ் 1 என்றால் தீட்டா ஈக்குவல் டு 0வா இருக்க போகுது. காஸ் தீட்டால காஸ் 0னா 1ன்னு தானே வரும். அப்போ வந்து காஸ் 0வா இருக்கும்போது அதோட மேக்சிமமா இருக்கும். அப்ப அது மேக்சிமமா இருக்கும்னா தீட்டா ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணும். ஏன்னா காஸ் 0 1. v ஈக்குவல் டு 1 பை k p by r ஸ்கொயர். இப்போ செகண்ட் கேஸ் நம்பர் 2. ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒரு பேஜ் போகும் போலயே. இப்போ வந்து கேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா தீட்டா வந்து 180 டிகிரியா இருக்கும். காஸ் 180யோட வேல்யூ என்னன்னா -1 அர்த்தம். -1 என்னன்னா அப்போ v ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் kq by r. ஐ மீன் kp p வரும். அதை டெரைவ் பண்ணி p ல தான் வரும். கரெக்ட். p by r ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் 3வது கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் 3ன்னு பாத்தீங்கன்னா காஸ் 90 டிகிரியா இருக்கும். காஸ் 90 டிகிரி அதோட வேல்யூ என்ன? அது 0. காஸ் 90 டிகிரியோட வேல்யூ எதுனா 0ன்னு கிடைக்கும். அப்போ மினிமம் எங்க கிடைக்குதுன்னா காஸ் 90, மேக்சிமம் எங்க கிடைக்குதுன்னா காஸ் 0ல கிடைக்குது. இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் மோசமா இருக்கும். இனிமே நம்ம வரப்போற சண்டேன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் 2 சண்டேஸ் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு. 2 சண்டே ஆனா வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்டா வரும். அதை பத்தி நீங்க கவலை வேணாம். ஏன்னா வந்து மிட்டம் பார்த்துக்குள்ள நம்ம வந்து 2 லெசன் முடிக்கணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இன்னும் காஸ்ட்லா இருக்கு, சம்திங் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் ஏற்கனவே நான் 3 டேஸ் கிட்ட நான் உடம்பு சரியில்லை, லீவ் வேற எடுத்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், பை பை.